அண்மை செய்தியை பார்க்கிறோம். 2 IAS அதிகாரிகள் மீது பதியப்பட்ட வழக்கில் நடவடிக்கையை ரத்து செய்தது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மேலும் மீண்டும் விசாரணையை துவங்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். நாகேந்திரன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரம். வணக்கம். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகள் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்தது தொடர்பாக IAS அதிகாரிகள் காமராஜ், வள்ளலார், பால்வளத்துறை கூடுதல் கமிஷனராக இருந்த கிறிஸ்துதாஸ் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் செய்யூரை சேர்ந்த கிறிஸ்துதாஸ் இவர் 1989 கூட்டுறவு சங்க மூத்த ஆய்வாளராக நியமிக்கப்பட்டார். பல்வேறு பதவி உயர்வுகளுக்கு பின் 2019 பால்வளத்துறையின் கூடுதல் கமிஷனராக ஆனார். 1.75 கோடி இழப்பு ஏற்பட்டதாக துவக்க பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கான அந்த பதிவேடுகளில் கொள்முதல் செய்தது தொடர்பாக தணிக்கை நடந்தது. அதில் பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு கிறிஸ்துதாஸ் 1.75 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. ஆனால் லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரித்து அப்போதைய பால்வளத்துறை இயக்குனர் காமராஜ், அப்போதைய கமிஷனர் வள்ளலார் மற்றும் கிறிஸ்துதாஸ் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க பரிந்துரைத்தது. உடன் கிறிஸ்துதாஸ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சஸ்பெண்ட் செய்த உத்தரவை ரத்து செய்து ஓய்வு பெற அனுமதித்து அதற்கான அந்த பணப்பலன்கள் வழங்க உத்தரவிட கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளை கிறிஸ்துதாஸ் அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் வைத்த வாதங்களை பார்த்தோம் என்றால், லஞ்ச ஒழிப்புத்துறை மனுதாரருக்கு எதிராக மட்டுமின்றி அப்போதைய இயக்குநர்கள் காமராஜ் மற்றும் கமிஷனர் வள்ளலார் மீதும் நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்துள்ளது. காமராஜ், வள்ளலார் மீதான அந்த நடவடிக்கையை 2023 பொதுத்துறை சிறப்பு ஏயின் கடிதம் மூலம் அரசு கைவிட்டது. மனுதாரர் 2ஆம் நிலை அதிகாரி கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவேடுகளை வழங்குவதில் மனுதாரருக்கு எந்த தொடர்பும் இல்லை எனவும் இயக்குனர் மற்றும் கமிஷனர் உத்தரவை மட்டுமே செயல்படுத்தினார் என இவர் மனுதாரர் இதில் பலிகட ஆக்கப்பட்டுள்ளார் எனவும் வாதிடப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதி பிறப்பித்த உத்தரவை பார்த்தோம் என்றால், பால் கூட்டுறவு சங்கங்களுக்கு பதிவேடுகளை வாங்கியதில் முறைகேடுகள் நடந்துள்ளது. இவ்வழக்கில் IAS அதிகாரிகள் காமராஜ், வள்ளலார் ஆகியோரும் எதிராக பொதுத்துறையில் ஒரு தனி நடவடிக்கை துவங்கப்பட்டது. அது அப்போதைய தலைமைச் செயலாளரால் முடித்து வைக்கப்பட்டது. அதற்கு அவர் அளித்த காரணங்கள் இந்நீதிமன்றத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் 8 ஆண்டுகள் சட்ட அதிகாரியாக பணிபுரிந்தேன், 6 ஆண்டுகளாக நீதிபதியாக உள்ளேன் எனவும் நீதிபதி புகழேந்தி தெரிவித்திருக்கிறார். பல வழக்குகளில் IAS அதிகாரிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட நடவடிக்கைகள் கைவிடப்பட்டதை கண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் மற்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கைகள் தொடர அனுமதிக்கப்பட்டுள்ளன. ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதியப்படுகிறது. ஆனால் துறைகளுக்கு தலைமை வகிக்கும் தவறு செய்த IAS அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. துறை தலைவரின் துணையின்றி எந்த முறைகேடும் நடக்க முடியாது. நிறுவன தலைமை பொறுப்பில் சரியான நபர் இருந்தால் அவர்களின் துறைகள் எந்த ஊழலும் இருக்காது. தவறு செய்த ஒரு IAS அதிகாரி கூட தண்டிக்கப்படவில்லை. இவ்வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது எனவும் மனுதாரருக்கு எதிரான ஏற்கனவே துவங்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் எனவும் நீதிபதி புகழேந்தி உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்.